திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஒரு சமயம் பாலன் தேவராய சுவாமிகள் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்டார். எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரது வயிற்று வலி குணமாகவில்லை. வாழ்க்கையே வெறுத்து போனவர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூருக்கு வந்தார். அவர் அங்கு வந்த நேரம் கந்தசஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது. ஏற்கனவே பாலன் தேவராய சுவாமிகள் தீவிர முருக பக்தர் என்பதால் அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து சற்று மனம் மாறினார். திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை முடிவை எடுத்துக்கொள்ளலாமே என்று எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்கத் தொடங்கினார். முதல் நாள் செந்தூர் கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோயில் மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார். அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார். அடுத்த நிமிடமே பாலன் தேவராய சுவாமிகள் மனதில் பக்தி வெள்ளமார்ந்து பிரவாகம் எடுத்து ஓடியது. சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன் என துவங்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதலாக எழுதி முடித்தார். அதற்கு அடுத்த 5 நாட்களுக்கு முருகப்பெருமானின் மற்ற அறுவடை வீடுகளான திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசங்களை ஏற்றி முடித்தார். 6 சஷ்டி கவசங்களையும் பாலன் தேவராய சுவாமிகள் ஏற்றி முடித்த போது அவரை வாட்டி வந்த வயிற்றுவலி முற்றிலும் காணாமல் போயிருந்தது. கந்த சஷ்டி கவசம் ஏற்றுவதற்காகவே தன்னை முருகப்பெருமான் சோதித்து திருவிளையாடல் புரிந்துள்ளார் என்பதனை அறிந்த சுவாமிகள் மிகுந்த பரவசம் ஆனார். அழகன் முருகப்பெருமானை ஆனந்த கூத்தாடி தொழுதார். திருவாசகத்திற்கு மனம் உருகாதவர்கள் யாரும் இல்லை என்றால் சஷ்டி கவசத்திற்கு தங்கள் மனதை பறிகொடுக்காதவர்கள் யாரும் கிடையாது. அவ்வளவு சக்திமிக்க வரிகள் கொண்டது சஷ்டி கவசம். பாமன் சுவாமிகள் அடிக்கடி மனம் உருகி கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்து கொண்டிருப்பார். அப்படி ஒரு முறை பாராயணம் செய்த போது தானும் இதே போல் ஒரு கவச நூலை முருகன் மீது பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவ்வாறு அவர் பாடியதுதான் சண்முக கவசம். இந்த சண்முக கவசமும் கந்த சஷ்டி கவசம் போன்று 6 கவசங்களை உள்ளடக்கியது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. முருகனுக்கு உகந்த விரதம் சஷ்டி. இது 6 நாட்கள் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது ஐப்பசி திங்கள் பூர்வபட்ச பிரதமை திதியில் தொடங்கி 6ஆம் நாளான சஷ்டி திதியில் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். முருகப்பெருமானுக்கு முகங்களும் 6, முருகனின் படை வீடுகளும் 6, முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 பேர், சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் 6 எழுத்து. ஜாதகத்தில் 6ஆம் இடம் பொதுவாக விரோதம், கடன், ரோகம், சத்ரு போன்றவற்றை குறிக்கும். இந்த தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான். அதனால் நாம் வழக்கமாக பாடும் திருச்செந்தூர் திருத்தலத்துக்கான சஷ்டி கவசத்தோடு நேரம் கிடைக்கும் பொழுது மற்ற 5 அறுபடை வீடுகளுக்கும் சேர்த்து பாலன் தேவராய சுவாமிகள் ஏற்றிய சஷ்டி கவசங்களையும் பாராயணம் செய்வது மிகவும் நல்லது. இப்படி கந்த சஷ்டி கவசம் படிக்கும் பொழுது நாம் எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று மகிழ்வோடு எல்லா பாக்கியங்களையும் பெற்று வாழலாம் என்பதனை சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கதிர்வேலவா போற்றி என்ற முருகப்பெருமானை போற்றி வணங்கி வேலும் மயிலும் துணை என்ற வாசகத்தை முன்வைத்து வேலும் மயிலும் நமக்கு துணையாக இருக்கும் என்பதனையும் அழுத்தமாக இங்கு பதிவு செய்து மகிழ்வோடு இனிய காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.